الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் சென்ற பாடத்திலே கியாஸ் சம்பந்தமான ஒரு முகத்திமா, ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு சுருக்கமாக முன்வைத்தேன். ஏனென்றால் கியாஸ் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக இருப்பதனால் அதனுடைய சாதக பாதகங்கள் ஆழங்களை ஒரு மாணவன் அறிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை தெளிவுபடுத்தினேன். இன்று நாங்கள் அந்த ஜுவைனி அவர்களுடைய அல் வரகாத் என்ற கிதாபிலே கியாஸை பற்றி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். وأما القياس فهو رد الفرع إلى الأصل بعلة تجمعهما في الحكم. அப்போ நாங்கள் முந்தி சொன்னது பிரகாரம் அப்போ கியாஸ் என்பதற்கு 4 அர்கான்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது அஸ்ல் இருக்குது, ரெண்டாவது ஃபரா இருக்குது, மூணாவது இல்லத் இருக்குது, நாலாவது ஹுக்கும் என்று சொன்னோம். அப்போ அஸ்ல்ங்கிறது அப்போ ஒரு ஃபரான்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த கொஞ்சம் ஃபரான்னு சொல்கிற என்னன்னு சொன்னால், இப்போ குர்ஆன் ஹதீஸில் அதுக்குரிய தீர்ப்பு இல்லை, இப்போ அதுக்குரிய சட்டத்தை தேடுறோம். அப்போ அந்த சட்டத்தை தேடுறீங்கன்னா இப்போ அது ஃபரா. இப்போ அஸ்ல் என்றால் இப்போ குர்ஆன் ஹதீஸில் இது மாதிரி என்ன சொல்லியிருக்குது, இந்த இதுக்குரிய காரணங்கள், இந்த நாம் எதுக்குரிய சட்டத்தை தேடுறோமோ அதுக்குரிய அதில் காணப்படுற காரணம் வேற எங்கே காணப்படுகிறது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், தேடுறோம். அப்போ அதுதான் அவர் சொல்கிறார், ஃபஹுவ ரத்துல் ஃபரஇ இலல் அஸ்ல் பிஇல்லத்தின், ஒரு காரணத்தை கொண்டு தஜ்மஉமா ஃபில் ஹுக்கும், ஹுக்குமில் என்ன செய்யுது, ரெண்டையும் இணைக்குது. இப்போ நாங்கள் உதாரணமாக முன்பு சொன்ன நாங்கள் அந்த கஞ்சா விஷயமாக சொன்னோம். கஞ்சா குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படலை. அப்போ அது ஹம்ரு, சாராயம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சாராயம்ங்கிறது ஹராம். சாராயத்தில் இஸ்கார் என்று சொல்லக்கூடிய போதை காணப்படுது. அதே போதை கஞ்சாவில் காணப்படுறதுனால ஹராம். அப்போ என்ன செஞ்சு, அப்போ ரத்துல் ஃபராய், இப்போ இந்த ஃபரா என்ற படத்துக்கு அல் ஹஷீஷா இல் அஸ்ல் அல் ஹம்ரு பி இல்லா சொன்னால் இந்த இடத்துல இஸ்கார் தஜ்மஉஹுமா ஃபில் ஹுக்கும் ஐ ஃபில் ஹுக்கும் ஐ ஃபித் தஹ்ரீம். அப்போ அந்த உதாரணமும் தாரீமும் விளங்கிக்கும்னு நினைக்கிறோம். அப்போ இங்கே என்ன செய்யறாருன்னு சொன்னால், இதுக்கு உதாரணம்னு சொல்றார் யாரு, ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள். கியாசுல் உர்ஸி அலல் புர்ரி ஃபிர் ரிபா பிஜாமி அத்தும் அவித்தாம். அதாவது அல் அஸ்னாஃப் ரிபவியான் இருக்குது. அல் அஸ்னாஃப் ரிபவியா, வட்டி வகைகள் என்று சொல்லி. அப்போ வட்டியை 2ஆ பிரிக்கிறாங்க, ரிபன் நசியாண்டு ரிபல் ஃபதுல். அப்போ ரிபன் நசியா என்று சொன்னால் அது தெளிவான விஷயம். ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு 10,000 ரூபா காசு தரேன், நீங்கள் திருப்பி தரக்குள்ள என்ன செய்யணும், எனக்கு 12,000 தரணும் என்று சொன்னால் அப்போ அது ரிபன் நசியா, உனக்கு தானே, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை அது ஹராம், தெளிவான விஷயம். இப்போ 2வது ரிபல் ஃபதுல், மேலதிகமாக ஒன்று காணப்படுறது. இப்போ அதுதான் அந்த ஹதீஸில் வந்தது யாரு, அபூ சயீத் குத்ரி, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுடைய ஹதீஸில் வந்தது என்ன, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇ ذஹபி பிذஹப், தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கியல, வல் ஃபில்லா பில் ஃபில்லா, வள்ளியை கொடுத்து வள்ளி வாங்கல, வஷயீர் பிஷயீர், வாட்கோதுமையை கொடுத்து வாட்கோதுமையை எடுக்க இயலாது, வத்தம்ரு பித்தம்ர், பெரிச்சம்பழத்தை கொடுத்து பெரிச்சம்பழம் எடுக்க இயலாது, வல் மில்ஹ் பில் மில்ஹ், உப்பை கொடுத்து உப்பு எடுக்க இயலாது, இல்ல சவாஅன் பிசவா, என்ன இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும், ஐனன் பி ஐன், என்ன செய்யணும், கைக்கு ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், கைக்கு மாறும், சரிதானே போன்ற. அப்போ சவாம்பிசம் அளவு உண்டா இருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், அது என்ன இல்லஹா அன்வஹா, இல்லஹா அன்வஹாண்டா இந்த குடிங்க இந்த தாங்கன்னு எடுக்கிறது உனக்கு தானே. அப்போ அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதை என்ன செய்யும், அப்போ தங்கத்தை கொடுத்து தங்கத்தை எடுக்கலாம்.
அப்போ தங்கத்தை கொண்டு தங்கத்தை வியாபாரம் பண்ணுறா இருந்தால் அளவு உண்டாയിരിக்கணும். அடுத்தது அவர்த்துக்கே என்ன செய்யணும், கை மாறப்படும். அப்போ இந்த 2 நிபந்தனையும் போடுறாங்க. அப்போ ஏனென்றால் இப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் இப்போ நாணயம் ருப்பீஸ் அல்லது ரியால் அல்லது டாலர் என்று நாங்கள் அந்த புழங்குற மாதிரி அந்த காலத்தில் நாணய புழக்கங்கள் இல்லை, பண்டமாற்று முறைகள் தான் நாங்கள் காணப்பட்டுச்சு. அப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் புர்ரன் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒரு கோதுமை எடுத்துக்கொண்டால் அந்த கோதுமையில் பல வகை இருக்குது. நல்ல வகை இருக்குது, ரதி இருக்குது, ஜெய்யது இருக்குது. அப்போ எனக்கு ஒரு ரதி ஒன்று தேவை, இன்னொரு ஆள்கிட்ட ஜெய்யது இருக்குது. அப்போ ஜெய்யதை கொடுத்து போட்டு ரதியை எடுக்கிறது. அப்போ இல்லாட்டி அவர் அவர் இப்படி என்ன. அதே போல தங்கத்திலையும் என்ன ஆபரணங்கள் இருக்குது, ஆபரணம் இல்லாமல் இருக்குது, துண்டு துண்டாக இருக்குது, பல மாதிரியும் இருக்குது. அதே போல் பேரிச்சம்பளம் எடுத்துக்கொண்டு அதுலேயும் எவ்வளோ வகைகள் இருக்குது. 1 கிலோ 10 ரியாலுக்கும் இருக்குது, 1 கிலோ 75 ரியாலுக்கும் இருக்குது, 150 ரியாலுக்கு. அப்போ அஸ்னாஃப் ஒவ்வொரு வகைகளும் இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தையில் பண்டமாற்று இருக்கக்குள்ள இப்போ அங்கே வட்டி வர கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர்த்துக்கையே கொடுத்து அவர்த்துக்கையே என்ன செய்கிறது, ஒரே அளவில் கொடுக்குறது. வித்தியாசப்பட்டாலும் என்ன செய்ய கொடுக்கறது. ஆனால் என்ன செய்யறதில்ல, அவர்த்துக்கு உடனே என்ன செய்யணும், அவர்த்துக்கு கைமாறும். அப்போ இந்த ஹதீஸில் வந்து என்ன சொல்லப்படல, உருஸ் அதாவது அரிசி சொல்லப்படலை, நெல் சொல்லப்படலை அவர்த்துக்கு. அப்போ அப்போ நெல்லை வந்து என்ன செய்யும், ரிபவியாத்துகள் சேருமா? அப்போ ஹதீஸில் பார்த்தா ஹதீஸில் என்ன செய்யல, அரிசி சொல்லப்படும். அதே போல் ஃபூல், இப்போ அரபிகள் எகிப்தில் அல்லது அரபு நாடுகள்லாம் காலை சாப்பாட்டுக்கு ஃபூல் சாப்பிடுவாங்க உழைச்சானே. அப்போ ஃபூலும் இங்கே சொல்லப்படலை. அப்போ இந்த அரிசி இந்த ஃபூல் இதுகளுக்கு என்ன செய்யறது, இதுக்குரிய சட்டம் என்ன? அப்போ இது ஹதீஸில் சொல்லப்படலை. அப்போ என்ன செய்யப்படணும், அதில் சொல்லப்பட்ட புர்ரன்னு சொல்லப்படுது ஏன்னா ஹதீஸில் வல் புர்ர பில் புர்ரன்னு வருது தானே ஹதீஸில். எங்கே அந்த புகாரியில் 2170வது ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் வருது. அல் 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 புர்ரு பில் புர்ரி ரிபன். ஒரு கோதுமையை கொடுத்து கோதுமையை வாங்குறது வட்டி. இல்லாஹா அன்வஹா அன் உடன் இந்த புடிங்கி இருக்கிற அண்டு எடுக்கிறது நமக்கு தானே. ஒஷாயிரு பி ஷாயிர் ரிபன் இல்லாஹா அன்வஹா ஒ தம்ரு பி தம்ரு ரிபன் இல்லாஹா அன்வஹா. அப்போ இந்த ஹதீஸை வச்சு அப்போ புர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புர்ரையும் என்ன செய்யறாங்க, அப்போ புர்ரில் இருந்து நாங்கள் அரிசை என்ன செய்யறது, கியாஸ் பிடிக்கிறது. அப்போ அதையும் என்ன செய்யலாது, அரிசியில் ஒரு வகையை கொடுத்துட்டு இன்னொரு வகையை நாங்கள் எடுக்க இயலாது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் ஒரே அளவு இருக்கணும். ஒரு மரைக்காலண்டா ஒரு மரைக்கால் இல்லாட்டி 100 கிலோண்டா 100 கிலோ, ரெண்டு வகையான அரிசி இருக்குது. இப்போ எனக்கு ஒரு வகையான அரிசி தேவை, அவருக்கு ஒரு தேவை என்றால் அப்படி பண்டை மாற்றி கொள்றதாக இருந்தால் இதுதான் சட்டம். அப்போ இதை என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸில் வர்றது 2ஆக பிரிக்காங்க. இப்படி நக்குதண்டும் அதாவது நாணயமாங்கிற நக்குது தங்கம் வெள்ளி என்றும், அடுத்தது மத்ஊமாத் அதாவது உணவாக உட்கொள்றது. அப்போ இந்த ரசூலுல்லாஹ் அவங்க அந்த புர்ரு அதெல்லாம் சொன்ன காரணம் என்ன, அது அரபிகளுடைய அந்த காலத்துடைய சாப்பாடுகள். புர்ரு ஷாயிர் தம்ரு அதெல்லாம் அவங்க அரபிகளை சாப்பாடு. இப்போ நாங்கள் எங்களோட ஆசியாவில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம், எங்களோட சாப்பாடு என்ன, அரிசி. இப்பயும் அரபிகளோட சாப்பாடு இப்போ மாறிட்டு, இப்போ ஆசியா சாப்பாடு மாதிரி அரிசியாக மாறிட்டு. இப்போ என்ன அதிகமாக மக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ சோத்துத்தான் என்ன எல்லாரும் சாப்பிட்றாங்க நிறைய. அப்போ சோறுங்கிறதுக்கு இப்போ சோத்துக்கும் உருஸ்ங்கிறதுக்கும் புர்ரங்கிறதுக்குரிய இணைப்பு ரெண்டுக்குரிய பொதுவான அம்சங்கள் என்றால் ரெண்டும் உணவாக உட்கொள்ளப்படுகிறது. அப்போ எனவே நாங்கள் என்ன உருசுக்கு கொடுப்போம். அப்போ எனவே அப்போ கியாஸ் சொல்லப்படுகிறது. அப்போ உருசுங்கிறது அலல் புர்ரு என்று சொல்லி அவர் யார் ஜலாலுத்தீன் மஹல்லி சொல்கிறார். ஆனால் இந்த விஷயம் இப்போ இப்போ இது அந்த காலத்தில் நாணயம் இல்லாத நேரத்தில் கொடுக்கல் வாங்கல தான் இப்படி என்ன தங்கத்தை கொடுத்து தங்கம் வெள்ளி வாங்குறது. அப்போ அது என்ன செய்யும், அது அப்போ கொடுக்குற தங்கம் ஒரு விலையாக இருக்கும், கூட இருக்கும், எடுக்கிற தங்கம் குறைவாக இருக்கும், அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன செஞ்சுட்டு இப்போ இது ஒரு தங்கம்ங்கிறது என்ன ஒரு வியாபார சரக்காக மாறிச்சு.
வியாபார சரக்கு, அதுக்கு ஒரு பெறுமதி, ஒரு அவுன்ஸுக்கு இவ்வளவு என்று சொல்லி என்ன, ஒரு கிராமுக்கு எவ்வளவுன்னு சொல்லி நெஞ்சிட்டது ஒரு பிரைஸ். அப்போ அங்கே அந்த கூடுதல் குறைச்சலுங்கிற அந்த பிரச்சனை அஸ்பஹ யானி யானி மதுபூத்தன் தானே, அது நெஞ்சிட்டு ஒரு இப்போ ஒரு வியாபார சரக்காக மாறிட்டு. அப்போ எனவே உதாரணமாக தங்க நகை வச்சிருக்கிறார்கள் என்ன, இப்போ அவங்களுக்கு கடனுக்கு விற்க இயலாது என்று சொல்லி கடனுக்கு தங்கம் வாங்குவோம் மேல கடனுக்கு தங்கத்தை விற்க இல்லாமன்னு சொல்லி எங்களை சில உலமாக்கள் பத்துவாக்கள் கொடுக்குறாங்க. இதனால அவங்க பெரிய ஒரு ஹரஜ். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில் கடனுக்கு கொடுத்த இந்த வியாபாரமும் செய்யலாம், கடன் இல்லாமல் செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை. என்றாலும் அங்கே ஒரு கடன் குறிப்பாக தங்கம் வச்சு வந்துக்கிட்டு வாங்கக்குள்ளையும் கடன் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதை கொண்டு போய் கடலில் கொடுக்கக்குள்ளையும் கடனை கொடுத்து போட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு வாரம் தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கடனுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் அந்த வியாபாரம் செய்யலாம். வக்கவுஃபி ஹரஜ். எனவே இப்போ நெஞ்சுச்சுன்னா தங்கம் வந்துக்கிட்டு நீ போய்த்து ஒரு வியாபார சரக்காக போய்த்து. எனவே இப்போ இந்த தபாசில் எல்லாம் அதுக்கு தேவையில்லை. இப்போ வியாபார சரக்கு. அப்போ வியாபார சரக்காக இருந்தால் கடன் கொடுக்கலாம், கடன் கெடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். இதைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, அடுத்தது இமாம் இப்னு கையிமாக்கெல்லாம் அந்த ஃபத்வாவை நெஞ்சிக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. அப்போ எனவே இப்போ அந்த முந்திய மாதிரி இல்லாமல் ஒரு அதோடைய விலைகள், தங்கத்துடைய விலைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுட்டு ஒரு தீர்மானிக்கப்பட்டு சர்வதேச ரீதியாக என்ன உலகம் வங்கி உலக சந்தைகள்ல எல்லாம் என்ன அந்த அதனுடைய ப்ரைஸ் தீர்மானிக்கப்பட்டு கூடுது குறைச்சலுங்கிற அந்த ஒரு விலைக்கு வந்ததுனால அப்போ எனவே அது முந்திய மாதிரி இல்லை. முந்திய மாதிரி அந்த பண்ட மாற்று காலங்களில் இருந்த மாதிரி தங்கத்தை தங்கம் வாங்கக்குள்ள ஒவ்வொரு வகை வித்தியாசமாக போக்குற அந்த இதுகள் இப்போ இல்லை. அப்போ எனவே ஒரு வியாபார சரக்கத்துக்குரிய சட்டம் தான் என்கிறது தான் எனது கருத்து. இந்த கருத்து தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அதே போல் இமாம் இப்னு கையிமான்னு சொல்லியிருக்கிறாங்க. வல்லாஹு ஆலம். அடுத்ததாக இப்போ கியாஸை 3ஆக பிரிக்கிறார். கியாஸை யார் இமாமுல் ஹரமைன் 3ஆக என்ன செய்கிறாரு, பிரிக்கிறார். அது முதலாவது கியாஸ் இல்லா வஹுவ யன்கஸிமு இலா 3 அக்ஸாம். முதலாவது என்ன, கியாஸு இல்லா, ஒரு காரணத்தோடு ஒரு காரணத்தை வைத்து அனுமானித்தல் தானே. ரெண்டாவது கியாசு தலாலா. இப்போ நாம ஒரு புதிய விஷயத்தை சட்டம் கொண்டு சொல்றோம், அதாவது மக்கீஸ். இப்போ அதுக்கு ரெண்டுலையும் என்ன செய்யலாம், நிகரான 2 இருக்குது, அதுல ஒன்றோட இணைச்சு நாங்க அந்த கியாஸ் பண்ணி அந்த சட்டத்தை எடுக்கலாம். அது தலாலா. இன்னொன்று கியாசு ஷபா. இப்போ நாங்கிட்ட ஒரு மக்கீஸ் ஒன்று இருக்குது அல்லது ஒரு ஃபரா ஒன்று இருக்குது, அதை 2 அசுலில் போடலாம். அப்போ 2 அசுலையும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதில் எது ஆக கூடுதலான ஒற்றுமை இருக்குதோ அதை எடுப்போம். அதுக்கு கியாஸ் ஷபஹ் என்று சொல்லுவோம். அப்புறம் ஒரு வழங்கப்படுத்துவார் ஃபகியாசுல் இல்ல மா கானத்துல் இல்லத்து ஃபீஹி, அதிலே உள்ள காரணம் மூஜிபத்தன் லில் ஹுக்ம், அது ஒரு சட்டத்தை என்ன முக்ததியத்தன் லில் ஹுக்ம் ஏற்படுத்தக்கூடிய. இப்போ நாங்கள் முந்தி உதாரணம் சொல்வார். இப்போ எப்படி அப்போ அந்த இல்லை அப்போ எந்த அளவு கண்டிஷனால் அந்த காரணமும் சட்டமும் வேறையா பிரிஞ்சு வரையல. பகுத்தறிவு ரீதியாக பிஹைசு லா யஹ்சுனு அக்லன், பகுத்தறிவு ரீதியாக சரி வராது. தஹல்லுஃபுஹு அன்ஹா, அந்த ஹுக்கும் அந்த இல்லத்தை விட்டும் பிந்துறது என்னது பகுத்தறிவால செய்யப்படாது. எப்படி உதாரணமாக குர்ஆன்ல வலா தகுல்லஹுமா உஃபின், அப்போ அங்கே அவங்க 2 பேருக்கு என்ன செய்வானாம், சி என்ற வார்த்தையை இல்லாட்டி என்ன அருவருப்பு அறிக்கை என்று சொல்லி சொல்லக்கூடாது. யாருக்கு, தாய் தந்தையர்களுக்கு. சரி, இப்போ தாய் தந்தையருக்கு அடிக்கிறத பற்றி ஆயத்து சொல்லலையே. அப்போ நாம என்ன சொல்லுவோம், அப்போ தஃபீஃப்ங்கிறதுக்குரிய என்ன ஒரு ஆள் சி என்று சொன்னோன்னா அவங்களுக்கு மன நோகுது. அப்போ எனவே அடித்தாலும் அதே மன நோகுதல் ஏற்படுது. அப்போ எனவே அந்த வகையில் அப்போ ஒரு காலம் சொல்லி இல்லாது என்ன தாய் தந்தையருக்கு சி என்று சொல்றது ஹராம், ஆனால் அடிக்க ஆகும் என்று பகுத்தறிவு ரீதியாக சொல்லல. அதான் சொல்றாரு கியாஸ் தர்பி, அடிக்கிறத கியாஸ் பண்றது அல தஃபீஃப் லில் வாலிதைன். அப்போ வாலிதைனுக்கு என்ன சொல்லக்கூடாது,
உஃப்ன்னு சொல்லக்கூடாது ஃபித் தஹ்ரீம், தஹ்ரீம் இல்லை. அப்போ அசுல் வந்துக்கிட்டு இந்த இடத்துல தஃபீஃப் லில் வாலிதைன், ஃபரா வந்து தர்பு, ரெண்டுக்குரிய இல்லத்து வந்து அல் ஈதா துன்புறுத்துதல், நோவினை செய்தல், அதனுடைய ஹுக்கும் வந்து தஹ்ரீம். அப்போ كقياس الضرب على التأفيف للوالدين في التحريم بعلة الإيذاء. அப்போ இதுதான் அவர் என்ன செய்கிறார், கியாசுல் இல்லான்னு சொல்கிறார். அடுத்தது கியாசுத் தலாலா. وقياس الدلالة هو الاستدلال بأحد النظيرين على الآخر. இப்போ இதை இந்த ஃபரா கொண்டு போய் ரெண்டு நிகரான ஒன்றில் சேர்க்கலாம். உழைச்சோம் அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதில் ஒரு நதீரோட வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆதாரமாக கொள்றீங்க. ஒவ்வொ அந்த கூனல் இல்லத்து, அந்த இல்லத்து அந்த ஹுக்குமில் அசல்ல உள்ள இல்லத்து இருக்குது, அது தாலத்தன் அலல் ஹுக்கும், ஹுக்குமை காட்டுதே தவிர வலாத்த கூணு மூஜிபத்தன் லில் ஹுக்கும். உழைச்சோ அந்த சட்டத்தை முக்ததியத்தன் லில் ஹுக்குமாக இருக்காது. இப்போ நாங்கள் தஃபீஃபையும் லர்பையும் பார்த்தோமே, அதே மாதிரி இங்கே வராது. எப்படி உதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை இருக்கார், அவருக்கு என்ன வாப்பா மௌத்தாயிட்டா, சொத்தை விட்டு போட்டு போயிட்டார். இப்போ அவருக்கு என்ன, இப்போ அவரோட பேரில் என்ன, இப்போ அவர் என்ன செய்ய மேஜராக இல்லை, அவர் முக்கல்லஃபாக இல்லை, பாலிகாக்கிலாக இல்லை. அப்போ அவரோட ஜக்காத்து, அவரோட சொத்துக்கு ஜக்காத்து வாஜிபா என்றால் ஷாபி மதபுக்காராக்கள் சொல்கிறாங்க கட்டாயம் என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ யார் அந்த பொடியனுக்கு, அந்த சபிக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு வழியாக இருக்கிறாரோ, அல்லது ஒரு 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 பாதுகாவலராக இருக்கிறாரோ, அல்லது கஃபீலாக இருக்கிறாரோ, அவர் என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொல்லி. ஏனென்றால் இப்போ எதை வச்சு சாமி சொல்கிறாங்க, ஒரு பாலிகான ஒருவர் அந்த காசு இந்த ஜக்காத்தை கொடுக்கத்தானே வேணும். அப்போ எனவே சபியும் கொடுக்கத்தான் வேணும். அப்போ பாலிகுக்கு ஜக்காத்து வாஜிபங்கிறதுல கியாசு பிடிக்கிறாங்க. சரிதானே, கியாசி மாலி சபியி அலா மாலில் பாலிகி ஃபி உஜூபி ஜக்காத்தி ஃபீஹி. அப்போ ரெண்டுக்குள்ள ஒத்துமை என்ன, பிஜாமிஐ அன்னஹு மாலுன் நாமின், அது என்ன, வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சொத்து, வளர்ச்சி அடையக்கூடிய சொத்து என்ற வகையில் அதை கடமையாக கொடுக்கும். ஆனால் ஹனீஃபி மதபுக்காரர்கள் சொல்றாங்க இல்லை, வயஜூஸ் அன் யுகால லா தஜிபு ஃபீ மாலி சபி, சின்ன புள்ளோட சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு கடமை இல்லை. கமா காலம் பிஹி அபு ஹனீஃபா. அப்போ அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, இல்லை இப்போ நீங்கள் ஒரு நதீரத்தை ரெண்டு நதீரைன்னு இருக்கு, பாலிக வச்சு கொடுக்குறையா, பாலிகைக்கு எப்படி பாலிகுடைய சொத்துக்கு எப்படி ஜக்காத்து வாஜிபு, அது மாதிரி சபியுக்கும் வாஜிபுன்னு சொல்றது. அல்லது ஹனீஃபிக்காராக சொல்றாங்க இல்லை, இது பாலிகைக்கு நீங்கள் கியாசு பிடிக்க இயலாது. ஏனென்றால் பாலிக வந்து முக்கல்லஃப், சபி வந்துட்டு கைரு முக்கல்லஃப். அப்போ எனவே முக்கல்லஃபுடைய ஹுக்குமை கொண்டு வந்து கைரு முக்கல்லஃபுக்கு நீங்கள் என்ன செய்யலாது, கொடுக்க இயலாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த அந்த ஃபாரிக்க கியாசும் அல் ஃபாரிக்குன்னு சொல்றாங்க. அங்கே வித்தியாசம் ஒன்று இருக்குது, அந்த வித்தியாசம் இருக்கிற டைமில் நீங்கள் என்ன செய்ய கியாசு பிடிக்கலான்னு சொல்லி ஷாஃபி மதபுக்காரர்கள் சொல்றாங்க. சரிதானே. அப்போ என்ன இப்போ வாங்க நதீரைன், இப்போ எங்களுக்கு இப்போ சின்ன பொருளுக்கு ஜகாத்து கொடுக்குறியா கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு மசாலா. சரிதானே. அந்த மசாலாவில் இப்போ இது வந்து அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சட்டம் இல்லை. உதாரணம் சொல்கிற மாதிரி சித்த குர்ஆன் சொல்ல சட்டம் இல்லை. இப்போ தேடக்குள்ள பாலிகைக்கு ஜகாத்து கொடுக்கணும் வந்திருக்கு, அதை எடுத்து செய்கிறியா, அது ஒரு நதீர் உண்டு. அல்லது அப்போ அந்த நதீர் இன்னொன்று இருக்குது, அவர் முக்கல்லஃப் இல்லை என்கிற அடிப்படையில் முக்கல்லஃப் இல்லை, அந்த ஜகாத்து வாஜிபாகாது. அப்போ ரெண்டு விஷயங்கள் அங்கே இருக்குது. ஆனால் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது என்னத்தில், இந்த என்ன இதில் இந்த சின்ன பிள்ளை ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது திருமிதியில் வந்திருக்குது. மன் வலிய யதீமன் லஹு மாலுன் ஃபல்யத்தஜிர் ஃபீஹி, யார் ஒரு 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 அனாதையுடைய சொத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாரோ அவர் அதில் வியாபாரம் செய்யட்டும். வலாயத்துருக்கு, அதை சும்மா வச்சு கொண்டிருக்க வேண்டாம். ஹத்தா தஅக்குலஹு சதக்கா, சதக்கா வந்து அவளை அழிக்கும் வரைக்கும். இவன் ஒவ்வொரு வருஷம் ஜக்காத்து கொடுத்து வந்தால் காசு உறைஞ்சு கொண்டே போகும் தானே, அப்படி செய்ய வேண்டாம் என்று திரும்பியில் வந்திருக்கு. ஆனால் ஹதீஸ் லைஃப்,
ஹதீஸ் வந்து லைஃப். ஏனென்றால் அதில் முசன்னா இப்னு சப்பாஹ் என்பவர் இருக்கிறாரு, அவர் லைஃப் பில் ஹதீஸ். இமாம் திருமிதி ரிவாயத் செஞ்சு போட்டு அவங்களே இது லைஃப் என்று சொல்லியிருக்கிறாங்க. இமாம் திருமிதி அவர்கள் ரிவாயத்தை செஞ்சு போட்டு அவங்களே என்ன செஞ்சு. அப்போ எனவே இந்த மாலு சபையில் ஹுக்கும் ஷரா இருக்குன்னு சொல்லி வந்த ஹதீஸ் லைஃப், அந்த ஹதீஸ் லைஃப். அப்போ எனவே ஹதீஸ் இல்லை என்று தான் இருக்கும். ஆனால் ஷாஃபி மதப்காரங்க அந்த சொல்ற அந்த அந்த கியாஸில் சொல்றத இந்த லைஃபான ஹதீஸை கொண்டு என்ன செய்யலாம் ஒருபோல் அவங்க அதை உறுதிப்படுத்தலாம். அப்ப கியாசுல் தலாலா அது முடிஞ்சு. அடுத்ததாக வகியாஸ் அஷ்ஷபஹ். கியாசு ஷபஹ்ன்றா என்ன? இப்ப நம்மகிட்ட மகீஸ் ஒன்று இருக்குது, ஆனா மகீஸ் அலைஹி ரெண்டு இருக்குது. இப்ப ரெண்டு இதுக்கும் என்ன செய்யலாம், அந்த மக்கீஸை கொண்டு போய் ஒரு இன்னொரு மக்கீஸ் ஆலையிலையும் போடலாம், அடுத்த மக்கீஸ் ஆலையிலையும் போடலாம். எப்படி? வகியாசு ஷபஹ் ஹுவ அல் ஃபர்உ, ஒரு கிளை ஒன்று, அல் முத்தரத்தித் இடம்பாடாக இருக்குது, பைன அஸ்லைன் ரெண்டுக்கும் இடையில அடிபடுகிறது. அப்ப ரெண்டும் இந்த அசலும் பொருத்தம், இந்த அசலும் பொருத்தம். அதுல ஆக கூடுதலாக எது ஒத்துமை இருக்குதோ அதை நாங்கள் அதோடு அந்த ஃபராவை சேர்த்துடுவோம். ஃபயுல் ஹக், அந்த ஃபராவு சேர்க்கப்படும். பி அக்ஸரிஹிமா ஷபஹன், எதில் ஆக கூடுதலான ஒற்றுமை இருக்கிறதோ அதோடு நாங்கள் என்ன செய்வோம், சேர்த்துக் கொள்வோம். எது மாதிரி? கமாஃபில் அப்து, ஒரு அடிமை ஒன்று தனிக்கான். இதா உத்லிஃப ஃபஇன்னஹு முத்தரத்திதுன் ஃபி ضمان. இப்போ ஒரு அடிமை ஒன்று இருக்கா, ஒரு ஆள் வந்து நினைச்சால் அவனுக்கு நினைஞ்சு அவன்கிட்ட கையை வெட்டி போட்டான் உதாரணத்துக்கு. அதுதானே, ஒரு அடிமையோட கையை பிடிச்சி ஒருத்தன் வெட்டிவிட்டான். வெட்டுப்பட்டால் இந்த இதுக்குரிய சட்டம் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படலை. அப்போ சொல்லப்படலை என்றால் அப்போ என்ன செய்கிற, ரெண்டோட இணைச்சு பார்க்கலாம். ஒன்று இன்சானுல் ஹுர், ஒரு மனுஷன் கையை வெட்டினா என்ன, அந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யப்படும், என்ன கிசாஸ் எடுக்கப்படும். சரிதானே? அப்படி செய்யலாம். கிசாஸ் எடுக்கப்படும் அல்லது தியத்து கொடுக்கப்படும். அல்லது அவன் ஒரு வாங்குற பொருளாக இருக்கிறதுனால ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக்குறது. ஒரு அடிமையை மிருகம், என்ன மிருகம் தானே வாங்குறது, அதை ஒரு ஆளுக்கு விற்கிற வாங்குற, பிறகு அதை ஒரு ஆள் வச்சு இந்த மௌத்தான அது இன்னொரு ஆளுக்கு போகிறது. எந்த வகையில் கமாஃபில் அப்தி இதா உத்துலிஃப ஃபஇன்னஹு முத்தரத்திதுன் ஃபி ضمان. இப்போ லமானுங்கிறத இவர் இப்போ இதுக்கு என்ன செய்யணும், இப்போ ஒரு லமான் ஒன்று கொடுக்கணும். அப்போ இது லமான் கொடுக்குறது எப்படி கொடுக்குற, என்ன வகையில்? இன்சானுல் ஹுர்ரை கொடுக்குறியா, பைனல் இன்சானுல் ஹுர் மின் ஹைது இன்னஹு ஆதமி, அவன் ஒரு மனுஷன், அப்தங்கிறவன் ஒரு மனுஷன், விளங்குதானே? ஒபைனல் பஹீமத்தி மின் ஹைது இன்னஹு மால், அல்லது ஒரு மிருகத்தை கெடுக்கிறியா, அது ஒரு சொத்து என்ற அடிப்படையில். அப்போ வஹுவ பில் மாலி அக்ஸரு ஷபஹம் பில் ஹுர். அப்போ ரெண்டுக்கும் இடம்பாடாக இருக்கக்குள்ள அப்போ ரெண்டு அசலையும் சேர்க்கலாம். அப்போ இன்சானுல் ஹுர்ங்கிற அசல்லையும் சேர்க்கலாம், பஹீமாங்கிற அசல்லையும் சேர்க்கலாம். அப்போ சேர்க்கிறேன். அப்போ இதில் இது ஹுர்ங்கிறத விட மாலுங்கிறதோட ஷபஹு கூட. ஏன்? யுபா விற்கப்படுகிறான், வயூர அனந்தரமாக சொல்கிறான், வயூக்க வக்ஃபு செய்யலாம். ஒரு அடிமையை நான் இந்த மாதிரி சவுக்கு சமைக்கிறதுக்கு இல்லாட்டி இங்கே உள்ள மாதிரி சவுள்ள பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு நான் என்ன செய்விட்டேன், இந்த அடிமையை வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ இப்படிலாம் செய்யலாம். எனவே வத்துலு மனு அஜ்ஸாஹு பிமா நகஸ மின் கீமத்திஹி. அப்போ நாம் என்ன செய்யணும், ஒரு அடிமையோட கையை வெட்டிட்டான் என்றால், இப்போ ஒரு அடிமை வந்து 1 லட்சம் என்றால் இந்த கையை வெட்டினதுனால எவ்வளவு பெருமதி குறையுது என்று பார்க்கணும். அப்போ எவ்வளவு குறையுது என்றால், உதாரணமாக 30,000 குறையுதுன்னு சொன்னால் அப்போ இவர் என்ன செய்யணும், அந்த கையை வெட்டினால் வந்து 30,000 ரூபா கொடுக்கணும். அப்போ இதுதான் என்ன இந்த அக்ஸரு ஷபஹன். அப்போ ரெண்டு அசல் இருக்குது. ஒரு அசல் வந்து இன்சானுல் ஹுர்ல சேர்க்கிறது, மற்ற அசல் வந்து பஹீமாவுக்கு சேர்க்கிறது. ரெண்டுக்கும் இடம்பாடு. ஆனால் என்ன பஹீமாவுக்கு சேர்க்கலாம் என்று ஷாஃபி மதபுக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அதை சேர்த்து. அப்போ அதுக்குரிய அந்த கையை வெட்டினதுனால அது ஏதோ ஒரு சேதத்தை உடம்புல ஏற்படுத்தினால எவ்வளோ பெருமதி கூறுதோ அதற்குரிய லமான அவர் நஷ்டோட அவர் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ தான் அந்த பிரச்சனை ஒன்றுமில்லை, அடிமையெல்லாம் இல்லாமாக்கப்பட்டு போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மனுஷன் வந்து என்ன கௌரவமாக்கப்பட்டிருக்கிறான். இஸ்லாம் வந்து நெஞ்சிருக்குது எல்லா இதுகளுக்கெல்லாம் கஃபாராவாக அடிமையை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி அதில் இஸ்லாம் நெஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிப்படியாக இல்லாமாக்குறது ஒழுங்கை செஞ்சிருக்குது. அப்போ எனவே இது காவிர்கள் தான் என்ன உமமுல் முத்தஹிதா UN தான் வந்து நெஞ்சது, ஐக்கிய நாடு சபை தான் வந்து நெஞ்ச அந்த அடிமையை பாட்டினா. எனவே நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் அடிமையை வச்சிருப்போம்னு சொன்னால் அது முக்குத்தனமாக தான் செய்யப்படுறது கருதப்படும்.
ஏனெண்டா இஸ்லாம் வந்துக்கிட்டு யுரகிபு ஃபி ஏத்தாக், அதாவது அடிமையில விடுதலை செய்யறதுல இஸ்லாம் உறுதிப்படுத்து. அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும்? அதை எங்களோட முஸ்லீம்களை செஞ்சால் நாங்கள் செய்வோம், இப்போ காபிகளை செஞ்சாலும் நாங்கள் என்ன செய்யணும்? ஆதரிக்கும். ஏனெண்டா கராமத்துல் இன்சான், அல் கராமா அல் இன்சானியா, அந்த மனிதன்ங்கிற அந்த மனிதனுங்கிறவங்க கௌரவப்படுத்தப்பட்டோம். நான் பிறக்கக்குள்ள எப்பயும் ஒரு ஹுர்ரா தான் பிறக்கிறான். அந்த மனிதன் என்ன செய்ய முடியாது? யாருமே அடிமையாக்க முடியாது. தபான் அந்த முந்தைய காலகட்டங்களில் யுத்தங்கள் ஒரு ஆள் தோத்தாரண்டா தோத்தாள்ற அந்த ஆக்களும் அடிமையாக்கப்படுவாங்க. அதே போன்று அவங்களோட பிள்ளைகள் மனைவிமார்கள் சட்டங்கள் முந்தி இருந்துச்சு. இப்போ அது நெஞ்சிக்கிறது அதே இப்போ செய்யணுமென்ற ஒரு அவசியம் இல்லை. அப்போ இதுதான் அந்த கியாஸை பற்றிய ஒரு முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது அஸ்ல் எப்படி இருக்க வேண்டும், ஃபரா எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனையை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.